இது 60 நாள் டிராகன் பால் ஜி கோகு மாதிரி ட்ரெயின் பண்ணுறதுல டே நம்பர் 23, 24 ரன்னலி சேர்த்து வச்சு சொல்ல போகிறேன். ஏன்னா அப்படி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கேன். அதாவது டே 23ல எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் பண்ண விருப்பமே கிடையாது. மனசு ரொம்ப உடஞ்சி போன மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஜிம் வரைக்கும் போயிட்டு இல்லை இதுக்கு மேலே பண்ணவே வேணான்ற முடிவு எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டேன். டே 23ல நான் அந்த ஒர்க் அவுட்டே செய்யலை. அதனால நேற்று வீடியோவே நான் போடவே இல்லை. டே 24ல டே 23+24 ரன்னலுக்கு சேர்த்து ஒர்க் அவுட் ஒரே நல்லா பண்ணலான்னு முடிவு எடுத்தேன். இன்னைக்கு ஒர்க் அவுட் எடுக்கிறத கொஞ்சம் பெருசு. என்னென்ன பண்ணன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 200 புஷ்அப் தான். மொதல் செட்டு போடும் போது ஷோல்டர் எல்போ காலி. என்னடா சுத்தமா போட முடியலையா, ஒரு நாள் தான் ரெஸ்ட் விட்டேன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அப்படியே புஷ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 200 புஷ்அப்பையும் பண்ணி முடிச்சேன். 200 புஷ்அப்ஸ் முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. இவனே அப்படி இருக்கானா, அடுத்து 250 ஸ்குவாட்ஸ் வர போனோம். அவன் என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு பயத்தோட போனேன். எக்ஸ்பெக்டட் தான். அவனும் அதே மாதிரி பெயினை கொடுக்க ஆரம்பிச்சான். அப்படியே முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. டோட்டலா 250 ஸ்குவாட்ஸையும் முடிச்சிட்டேன். இதுக்கு அடுத்து நேரா பாக்ஸ் ஜம்ப் தான். பாக்ஸ் ஜம்ப் வந்து 20 சொல்லி 3 செட்ஸ் தான் பண்ண போறோம். ஜஸ்ட் 60 கவுண்ட்ஸ் தான். எப்படியே பாக்ஸ் ஜம்பிங் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு ஓகேவா முடிச்சிட்டேன். இதை முடிச்சுட்டு நேரா இங்க இருந்து கெட்டில் பெல் ஸ்விங்ஸ் போனேன். இது 20 4 செட்ஸ் பண்ணோம். அதாவது 80 கவுண்ட் பண்ணும். எப்படியே இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு போட்டு முடிச்சாச்சு. பட் இங்க இருந்து அடுத்து 100 லஞ்சஸ் வர பண்ணும். ஹெவியா இருந்துச்சு. கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா 100 லஞ்சஸ் முடிச்சேன். இதுக்கு அடுத்து புஷ் பிரஸ் தான். இது 5 வந்து பண்ணணும். இது 5 செட்டை 5 கவுண்ட் பண்ணும். எப்படியோ இதையும் புஷ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 5 செட்டையும் முடிச்சேன். கடைசியா இன்னொருத்த வேற ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். பிளாங்க் வேற இருந்துச்சு. பிளாங்க் என்ன ஒரு 1.5 நிமிஷம் போன டைம் பண்ணும்போது ஈஸியாக தானே இருந்துச்சுன்னு நினச்சி பண்ணேன். பட் இவ்வளோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பண்ணுறதுனால சுத்தமாக முடியல. 1.5 நிமிஷமே ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி இருந்துச்சு. எப்படியோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா 4 செட்ஸ் பண்ணி டோட்டலாக முடிச்சாச்சு. இனிமேல் அண்ணன் கேப் விடாம கண்டிப்பாக வந்துடுவேன். தென் அவ்வளோதான். டே 24 முடிஞ்சு. டே 25ல மீட் பண்ணலாம். பாய்.